ஸோ ஒஃபிஷியலி நான் பிக் பாஸ் சீசன் 8 ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன். ரொம்ப மிக்ஸ்ட் இமோஷன்ஸ் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா ஐம் கோனா மிஸ் மை பீப்புள் ஹியர் அவுட் சைட். மோஸ்ட்லி என் தங்கச்சிக்கு ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். பட் யா, இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் டான்ஸராக பார்த்தீங்க, காமெடியனாக பார்த்தீங்க, குமாலியாக பார்த்தீங்க. இந்த வாட்டி மற்றும் பிரபலமான தொலைக்காட்சி தொகுப்பாளரான தீபக் பிக் பாஸ் 8 நுழைகிறார். நகைச்சுவையான கேலி மற்றும் பார்வையாளர்களுடன் இணைக்கும் திறனுக்காக அறியப்பட்ட தீபக் பிக் பாஸ் வீட்டிற்குள் இருக்கும் அழுத்தத்தை தன்னால் சமாளிக்க முடியும் என்பதை நிரூபிக்க இங்கு வந்துள்ளார். அவர் கடைசியாக ரசிகர்களின் விருப்பமாக இருப்பாரா? அது எப்பவுமே ஒண்ணு இருக்கும்ல, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டுக்கா சேர்ந்து போட்டோ போட்டாலும் அப்படிதான் கேட்பாங்க, எல்லாமே அப்படிதான் கேட்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுன்னு நம்ம ஒரு இது வைக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது, சரி ஓகே உனக்கு அவ்வளவுதான் இருக்கா, நீ அவ்வளவுதான் யோசி. தோசை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்ஃபர்ட் ஃபுட்னா வீட்டில் செய்கிற தோசை தான். சைட் டிஷ் டொமேட்டோ சட்னி. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.